ஹலோ மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர். இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஈஸ்டர். ஸோ அதனால நாங்கள் வந்து மார்னிங்கே நான் சர்ச்சுக்கெலாம் நாங்கள் போயிட்டு இப்போ வந்து டிஃபன் வந்து சாப்பிட்றதுக்கு இட்லியும் கறி குழம்பும் வச்சுருக்கேன். நான் மதியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ என்ன பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி, தம் பிரியாணி பண்ண போகிறேன். தம் பிரியாணி வந்து இதோட ஒரு 2 டைம்ஸ் தான் பண்ணியிருக்கேன். சரியாலாம் எனக்கு வராது, பிரியாணியே எனக்கு வராது. பட் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும். எனக்கு வந்து அது எதனா ஒரு குழஞ்சிரும். எப்போனாச்சும் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் நல்லா வந்திருக்கு. பட் ரெகுலராக வந்து கான்ஃபிடென்ட்டாக நல்லா பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டேன். அந்த மாதிரி எனக்கு வராது. எங்கள் அண்ணன் ரொம்ப சூப்பராக பண்ணுவான். எங்கள் மம்மியும் நல்லா பண்ணுவாங்க. ஸோ எங்கள் அண்ணா, மம்மி, அப்புறம் எங்கள் சித்தி எல்லாருக்கிட்டேயும் வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டு பண்ண போகிறேன். எனக்குமே பண்ண தெரியாது. என் கூட வந்து நீங்களும் சமைக்கும் போது நீங்கள் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்களும் வாங்க. ஸோ நான் சமைக்கும் போது காட்டுறேன். நான் இப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். லைக் ஆனியன், அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் வந்து புதினா லீவ்ஸு, அப்புறம் கொரியாண்டர், இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் தான் செய்யணும். ஏன்னா இப்போவே எனக்கு வந்து ரொம்ப ட்ரௌசியாக இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம செய்யலாம். ஸோ ஓகே கைஸ், நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுட்டேன். டொமேட்டோ வந்து கட் பண்ணலை. இது நல்லா வதங்கும் போது நம்ம கட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு ஆனியன் மட்டும் நல்லா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணி டெக்ஸை எடுத்துக்கலாம். ஸோ என்னோடய பிரியாணி டெக்ஸை வாஷ் பண்ணியாச்சு. நம்ம இப்போது அடுத்தது வந்து கேஸ் ஆன் பண்ணி ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், எனக்கு வீடியோ எடுக்கலாம் யாருமே ஃபுல்லாக நல்லா என்னையும் காமிச்சிட்டு எதுவும் பண்ண முடியாது. சம்டைம்ஸ் வந்து எனக்கு கை வந்து வெட்டாக இருக்கும். அந்த டைமில் வந்து எனக்கு ஃபோன் யூஸ் எடுத்தேன்னா அதுவும் ஃபோன் வந்து வீணாயிடும். அதனால வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு என்னையும் சமையல் பண்ணுறதையும் நான் காட்டுறேன். ரெண்டுத்தையுமே சைமல்டேனியஸாக வந்து பண்ண முடியாது. அது ஒரு ஆள் இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும். அரிசி வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நான் இப்போ அதை பண்ணிடுறேன். அது இது வந்து பெரிய வட்டைனால கொஞ்சம் காயத்துக்கு லேட் ஆகும். ஸோ நான் இதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டார் பூன்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இல்லை என்கிட்ட. ஸோ இதுதான் நம்ம போட போகிறோம். ஜஸ்ட் ஆயில் ஊற்றிக்கலாம். டூ ஸ்பூன்ஸ் நெய் போட்டுக்கிறேன். ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். பச்சை மிளகா லைட்டாக கீரி போடுறேன், ஃபுல்லாக இல்லை. வெடிக்குது டமால் டிலே அப்படின்ட்டு எல்லாம் வச்சுட்டு. ஸோ இது வதங்க வந்து கொஞ்சம் கண்டிப்பாக நிறைய டைம் எடுக்கும். ஸோ அதுக்குள்ளே நான் வந்து தக்காளி கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா வந்து எல்லா இடத்துலையும் இது பண்ணுற மாதிரி இப்படி வச்சிடலாம். வச்சா அது வந்து வதங்கும். ஸோ அதனால் அப்படி வச்சு நல்லா வந்து ப்ரௌனாக ஆகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக தான் ப்ரௌன் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். நான் வந்து தக்காளி வந்து கட் பண்ணியாச்சு, ஃபுல்லாக அது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மரத்தில் பார்த்திங்கன்னா புதினாவும் வந்து நான் வந்து ஃபுல்லாக கிள்ளி வச்சுட்டேன். ஸோ அதை வாஷ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு, தக்காளி போட்டுக்கலாம். புதினா போட்டுக்கிறேன். என்னோடய ஃபோன் வந்து சூடாகிடுச்சு, கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும். நான் அதுக்குள்ளே தயிர் வந்து இல்லை. ஸோ தயிரை வந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நல்லா வந்து வதங்கிடுச்சு. ஸோ சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து கறி போட்டுடலாம். கறி வந்து ஆல்ரெடி நான் குழம்புக்கு வேக வச்சுருந்தேன். ஸோ அந்த கறி வந்து போடலாம். இப்போது மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன், குட்டி ஸ்பூன் வந்து சின்னமன் பவுடர் போட்டுக்கிறேன். கொஞ்சோண்டு பட்டை பவுடர் ஒரு பெரிய ஸ்பூன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா வந்து மசாலாலாம் போட்டேன். நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். என்னோடய மெயின் டாஸ்க்கு இங்கே தான் இருக்குது. ஸோ தண்ணி ஊற்றுறதுல தான்
ஃபஸ்ட்டு நான் அந்த சூப் தண்ணி வந்து ஊற்றிக்கிறேன். ஸோ நம்ம 6 கிளாஸ் ஊற்றணும். ஸோ அதனால் இதில் ஃபஸ்ட்டு எத்தனை கிளாஸ் வருதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். 1 2 3 ஓகே 4 வந்து கொஞ்சம் ஹாஃபாக தான் வந்திருக்கு. ஸோ 4 வந்து 5 6 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு. ஓகே தண்ணி ஊற்றியாச்சு. வந்து லைட்டாக டேஸ்டிங் பண்ணுவோம். ஓகே காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. பட் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால சால்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக பபிள்ஸ் முட்டை மாதிரி வரும்போது நம்ம ஊற வச்ச அரிசியை நம்ம இதில் போட்டுக்கலாம். இப்போ வந்து எல்லாமே போட்டு முடிச்சாச்சு. டேஸ்ட்டும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சால்ட்டு காரம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொதிக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து அரிசி போட்டுக்கலாம். என்னோடய வீடு இதெல்லாம் வந்து ரொம்ப குப்பையாக இருக்குது. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் போய் பார்க்கலாம். இது பார்த்தா தம்மு போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம தம் தான் போட போகிறோம். பிரியாணி வந்து தம்மில் போட்டிருக்கோம். அந்த டைமில் நான் வந்து குக் வித் கோமாளி பார்த்துட்ருக்கேன். ஸோ எப்படி வருதுன்னு தெரியல. எவ்வளோ நேரம் விடணும்? ஒரு 10 மினிட்ஸ் விட சொன்னாங்க மம்மி. ஸோ அதனால் வச்சுருக்கேன் நான். ஸோ பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோமா? சூப்பராக இருக்குது. பட் என்னன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மற்றபடி டேஸ்ட் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. உடையாம ஐ மீன் அரிசி கூட உடையில, குழையில சூப்பராக இருக்குது. கறியும் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு. நல்லா இருக்குது. நான் வந்து புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் நிறைய போடுறதுனால அதோட ஃப்ளேவர் இன்னும் அதிகமாக இருக்கும். எனக்கு குழையாம இருந்ததே ரொம்ப பெரிய விஷயம். அடி பிடிக்காம இருந்தது பெரிய விஷயம். ஸோ வந்து ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் என்னோட பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னோட வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்யூ. கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய் காய்ஸ்.